வெல்கம் டு பியூட்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹாட்டான பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்கஸ் ஆட் பண்ண போகிறேன், அதாவது பாப்பி சீட். இந்த கஸ்கஸை வந்து ரொம்ப ஸ்லோ ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க. நல்லா உதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ப்ரௌனாக கூட நம்ம சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் சூடு பண்ணாவே போதும் இது. அண்ட் இதே சேம் பேனில் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ண போகிறேன். இது கூட கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு சைடில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ கஸ்கஸும் இந்த கேஷ்யூ நட்ஸும் நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 3/4 கிலோ கேரட்டை துருவி எடுத்துருக்கோம். ஸோ இந்த துருவின கேரட்டை நம்ம கீழே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லைட் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆனனோடய நம்ம நெக்ஸ்ட் பால் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஸ்லோ குக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு கீழே ரோஸ்ட் பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், சீக்கிரமாக குக்கும் ஆகும். இது ஸ்லைடாக சேஞ்ச் ஆகிடுச்சு எல்லோ கலரில். இப்போ நம்ம 500 ml மில்க் ஆட் பண்ணிக்க போகிறோம் இது கூட. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணோம். இப்போ நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நடுவில். அண்ட் எகெயின் நம்ம இன்னொரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்க போகிறோம். ஸோ நியர்லி நம்ம 20 to 25 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணியிருக்கோம். கேரட் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் மில்க் இருக்குது இனியும். ஸோ இது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இனி குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 ஏலக்காவை நான் இடித்து சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆனனோடையே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கஸ்கஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால நல்லா க்ரன்ச்சி அண்ட் டேஸ்டியும் இருக்கும். அண்ட் இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஃபைனலாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கீயை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம கேரட் ஹல்வா ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் ஹாட் ஆர் கோல்டாக கூட சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் இது நம்ம ஒரு 2 hours ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நம்ம சர்வ் பண்ணோன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இதில் கஸ்கஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும்.
இந்த ஹல்வாவை இன்னும் ஸ்பெஷலாக நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹார்டான ஹல்வாவில் கண்டென்ஸ் மில்கை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரியலி யூ வில் லவ் இட். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷனை இங்கே கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பியூட்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.